என்பதை நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்தில் பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். எதை உண்டாக்கி? ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி. சரி, ஏதேன் என்ன அர்த்தம்? விஷயத்துக்கு வரும். ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே கர்த்தர் மனுஷனை கொண்டு வந்து என்ன செய்தார்? வைத்தார். சரி, ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? ஏதேன் என்று சொன்னால் ப்ரெஷர் என்று அர்த்தம், அதாவது இன்பம் என்று அர்த்தம். துன்பம் கிடையாது, இன்பம். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஏதேன் என்றால் இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம் என்றெல்லாம் அர்த்தம். அது மாத்திரமல்ல, ஏதேன் என்றால் a place of God's blessing and prosperity என்று அர்த்தம். ஏதேன் என்று சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதமும் செழிப்பும் உள்ள ஓர் இடம் என்று அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. ஏதேன் என்றால் என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆசீர்வாதங்களும் செழிப்பும் உள்ள ஓர் இடம் என்று அர்த்தம். எனவே யெகோவா ஈரே மனிதனுக்கு ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் இன்பத்தையும் ஆயத்தம் பண்ணினார் என்பதை நாம் சத்திய வேதத்திலே காண முடிகிறது. கர்த்தர் பாருங்க, ஆதாம் ஏவாளையும் துன்பத்துக்குள்ள கொண்டு விடல. தம்பி, உலக வாழ்க்கையே எப்படித்தான்? துன்பம்தான், கஷ்டம்தான், இடுக்கம்தான், நெருக்கம்தான். அப்படித்தான் இருக்கும் பூமினா. அப்படி என்ன செய்யல, சொல்லல. இன்னைக்கு இருக்கிற பூமி பாவத்துல விழுந்ததுக்கு பிறகு இருக்கக்கூடிய பூமி. இன்னைக்கு இருக்கிற பூமியை பார்த்து ஒரு முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. அந்த முதல் மனுஷனாய் ஆதாம் பாவத்தில் விழுவதற்கு முன்பதாக இருந்த பூமி அவ்வளவு இன்பமாய் இருந்தது, அவ்வளவு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பூமியாக, செழிப்புள்ள ஒரு பூமியாக என்ன செய்தது, இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏதேன் தோட்டம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால், சிலர் சொல்லுகிறார்கள் ஏதேன் தோட்டம் கிட்டத்தட்ட 4-5 தேசங்கள் அடங்கிய ஒரு இடம்தான், ஒரு பகுதிதான் ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள் அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள் இந்த ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, அசீரியா, எகிப்து, இப்படிப்பட்ட தேசங்கள் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல அது இருந்திருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப பாருங்க எத்தனை தேசங்கள் அடங்கிய ஒரு பெரிய தோட்டம். அருமையான கவனிங்கள். 3/4 செண்டுல ஏதேன் தோட்டத்தில் சில கத்தரு அதான் நீங்க கவனிக்கணும். ஆண்டவரே 3/4 செண்டு போதும் ஆண்டவரே, ஒரு சின்ன வீடை கட்டி அடியை நான் ஒண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அனைவருடைய ஜபமா இருக்குது. ஆதாமியாவல் ஜபமே பண்ணல, அதுக்கு முன்னாலே கத்தர் செஞ்சாரு. அவ்வளவு பெரிய தோட்டம். அடே அப்பா, எத்தனை முறை அந்த தோட்டத்தை சுற்றி சுற்றி வந்தாங்களே தெரியல. 2 பேரும் போய் பார்த்தாங்களே தெரியல. அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம், பழங்கள்லாம் பார்த்து அடே அப்பா பூரிச்சிருப்பாங்க, கத்தரை ஸ்தோத்தரிச்சிருப்பாங்க, கத்தரை துதிச்சிருப்பாங்க. எல்லாரும் இருக்கிறீங்களா? ஜெபம் என்றால் என்ன? அழுகிறது, கண்ணீர் சிந்துறது, ஓன்னு கத்துறது. அதான் ஜெபம்? அது கிடையாது. ஜெபம் என்றால் என்ன? கத்தரை துதிப்பது, கத்தரை ஆராதிப்பது. ஆதாம் ஜெபிச்சான், ஆனா அழல, கண்ணீர் சிந்தல, கத்தரை துதிச்சான். ஆண்டவரே எவ்வளவு அழகாய் படைத்திருக்கிறீர் பூக்களை, எவ்வளவு அழகாய் மிருகங்களை படைத்திருக்கிறீர், எவ்வளவு அழகாய் பழங்களை படைத்திருக்கிறீர், எவ்வளவு அழகாய் இந்த விலங்குகளை படைத்திருக்கு. விதவிதமான குருவி, விதவிதமான சத்தம். அடே அப்பா, ஒன்று கீச்சுன்னு கத்துது, ஒன்று கூச்சுன்னு கத்துது, எப்படியே கத்துது, அழகழகா கத்துது. நம்ம சவுண்டு கொடுத்தா அது ரிப்ளை வேற கொடுக்குது. நம்ம சவுண்டு கொடுத்தா மறுபடியும் செய்யுது, எசப்பாட்டு பாடுது, அது ரிப்ளை கொடுக்குது. அது எல்லாரும் இருக்கிறீங்களா? அவ்வளவு அழகாய் கத்தர் இருக்கிறாரு, படைத்திருக்கிறார். ஆகவே
ஏதேன் தோட்டம் என்பது முக்காச்செண்டு கிடையவே கிடையாது. அது பாருங்க 4-5 தேசங்கள் அடங்கிய பெரிய பகுதி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே கர்த்தர் நமக்கும் கூட பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையின் மூலமாக கர்த்தர் செய்திருக்கிறார். நமக்கு பெரிய பெரிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சத்தியவேதத்தில் நாம் பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்வதற்கும், நாம் ஜெபிப்பதற்கும், நாம் நினைப்பதற்கும், நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கும் பெரிய பெரிய காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறார்? கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அப்ப டெய்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே, ஒன்றும் இல்லையே அப்படியே என்ன செய்யக்கூடாது? கிண்ணறத்தை எடுத்து கீ கீ நினைச்சக்கூடாது, வாசிக்க கூடாது. கர்த்தாவே, ஆதாமுக்கு மாத்திரமல்ல எனக்கும் கூட பெரிய பெரிய காரியங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர்ப்பா. அது என் மாம்ச கண்ணுக்கு தெரியல, ஆவியானவரே உமக்கு தெரியும். பரிசுத்த ஆவியானவரே, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை எனக்கு நீர் வெளிப்படுத்தும். எனக்கு இதான் ஜெபமா இருக்கணும். ஆவியானவரே, என்னென்னமோ ஜெபம் கிடக்கணும். சில சமயங்கள் ஒன்னுத்துக்கு புரிகிறோம்ல, பதிலே வராது அதுக்கெல்லாம். இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யணும். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். ஆவியானவரே எனக்கு வெளிப்படுத்தும். எனக்கென்று உலக தோற்றத்துக்கு முன்பதாக பிதாவாகிய தேவன் யெகோவா ஈரே ஆயத்தம் பண்ணினவைகளை நான் பார்க்க பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்க. இந்த ஜெபத்தை டெய்லி பண்ணி பாருங்க. எப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குது பாருங்க. பெரிய பெரிய காரியங்களை நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன செய்வீங்க? பார்ப்பீர்கள். ஆமென். ஆகவே ஏதேன் தோட்டம் ஆயத்தம்.